ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பாஜகவிலிருந்து விலகி புது இயக்கம் கண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களோட கணக்கு என்ன? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் வந்திருக்கிறாங்க. நான் வரவேற்று விடுகிறேன். திரு ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவா. திரு திருநாவுக்கரசு அவர்கள், வணக்கம் திருநாவுக்கரசு. சுவாமிநாதன் அவர்கள், வணக்கம் சுவாமிநாதன். திரு மணி அவர்கள், வணக்கம் மணி. உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்ல பாஜகவிடமிருந்து விலகிறது, அப்புறம் ஒரு புது இயக்கம் கட்டியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு நீண்ட உரை, எதை நோக்கி பயணிக்க போறோம் அப்படின்னு. என்ன கணக்கு, எதுக்காக இப்ப ஆரம்பிக்கிறார் திருமணி? அண்ணாமலையின் கணக்கு என்ற கேள்வியை தவறு என்று நான் பார்க்கிறேன். பாஜகவின் கணக்கு என்ன என்று கேட்டால் அது சரியாக இருக்கும். புதிய முகத்துடன் பாஜக தமிழகத்தில் காலூன்ற பார்க்கிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். தமிழகம் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு மாநிலம். இந்தியா முழுவதும் வெற்றி கொடி நாட்டியவர்கள், கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் வெற்றி கொடி நாட்டியவர்களால் தமிழகத்தில் கால் பதிக்க முடியவில்லை. எவ்வளவோ வியூகங்களை வகுத்தும் எத்தனையோ திட்டங்களை வகுத்தும் அவர்களால் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியவில்லை. சவால் நிறைந்த மாநிலங்களாக 3 மாநிலங்களை அவர்களுடைய தலைவர்கள் சொல்வார்கள். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று பஞ்சாப், இன்னொன்று ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்களையும் சேர்த்து கொள்ளலாம். தமிழகத்தை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் கால் பதித்து விட்டார்கள். இன்ஃபேக்ட் ஜம்மு காஷ்மீரில் 2014-18 4 ஆண்டுகள் மெஹபூபா முஃப்தி தலைமையிலான ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருந்தது பாஜகவை சார்ந்தவர்கள். அதன் பிறகு பஞ்சாபில் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. சமூக ரீதியாகவும் அங்கு நன்றாக கால் பதித்திருக்கிறார்கள். வடகிழக்கு மாநிலங்கள் மொத்தத்தையும் கிட்டத்தட்ட வென்றெடுத்து விட்டார்கள் அவர்கள். இன்ஃபேக்ட் வடகிழக்கு மாநிலங்கள் அவருடைய வெற்றி என்பது ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி. அது எப்படி அங்கலமங்கலமாக அங்கே நகர்ந்தார்கள் என்பது பட் அவர்களால் என்ன செய்தும் எவ்வளவு குட்டிக்கரணங்கள் போட்டும் காலூன்ற முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சொன்னது போல யூ வில் எவர் நெவர் வின் தமிழ்நாடுனார். அதுதான் இன்றைக்கு யதார்த்தம். இன்றைக்கு ஒரு புதிய பரிசோதனை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க பாஜக ஆதரவுடன் நடத்தப்படக்கூடிய மற்றும் ஒரு அரசியல் முயற்சி. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்களுக்கு சில கனவுகள் இருக்கலாம். அவர் அரசியலில் இளைஞர். நேற்றைக்கு தான் அவருக்கு 42 வயது முடிந்திருக்கிறது. அவருக்கும் பிஜேபிக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்கலாம். பட் இது முழுக்க முழுக்க பாஜக ஆசீர்வாதத்துடன் நடத்தப்படக்கூடிய ஒரு இயக்கம். ஆகவே இது அண்ணாமலையின் கணக்கு என்ன என்று கேட்பது, மன்னிக்க வேண்டும், என்னை பொறுத்தவரையில் தவறான கேள்வி. இது பாஜகவின் கணக்கு என்ன என்று கேட்டால் சரியாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். நீங்க சொல்வது பார்த்தா இன்னொரு முகத்தோடு, இன்னொரு நிறத்தோடு பாஜக அப்படிதான் முக்கோட்டான் வாங்க ஹிந்தியில் இன்னொரு முகம் மூடியது. அப்படித்தான் அவர் வருகிறார். மிக சரியான நிலைப்பாடுகள் எடுக்கணும். இன்றைக்கு அவர் செய்தியாளர்களை சந்திக்காமல் நேரடியாக சமூக வலைதளங்களுக்கு ஏன் போகிறார்? ஏனெனில் செய்தியாளர்களை சந்திப்பதில் இன்ஃபேக்ட் அவர் செய்தியாளர்களை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். எந்த கேள்வி கேட்டிங்கனாலும் அவரிடம் ஒரு பதில் உண்டு. அவர் விவரம் அறிந்தவர். ஒரு தலைமைக்குரிய வசீகரம் அவருக்கு உண்டு. அதை என் அளவில் நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு தலைமைக்குரிய வசீகரம் அவரிடம் உண்டு. பட் எந்த கட்சி எந்த சித்தாந்தம் எனும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வேறு விஷயம். பட் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உண்டு அவர்கிட்ட, ஒரு சாம் உண்டு, அதெல்லாம் உண்மைதான். பட் இன்றைக்கு அவர் ஏன் சமூக வலைதளங்களை தேர்ந்தெடுக்கிறார்? மன் கி பாத் மோடி ரூட்டில் ஏன் போகிறாரு? அது அவர் என்ன சொல்கிறாரு? இன்ஸ்டாகிராம் இளைஞர்கள் ஜென்சிக்கு போகிறேன்னு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்சிக்கு போயிட போகுது. கேள்விகளை ஏன் அவர் தவிர்க்கிறார்? நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாமே நீங்கள். ஆகவே இது என்னை பொறுத்தவரையில் இது பாஜகவின் மற்றும் ஒரு சித்து விளையாட்டு என்று தான் நான் பார்க்கிறேன். அப்போ தாய் கழகம் பாஜக இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பிளே பண்ண? அது என்ன இருக்குது, இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, உங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் இருந்த வரையில் மாதிரி ஏதோ ஒரு 11% வரைக்கும் போச்சு. ஒரு புதிய முயற்சியை செய்து பார்க்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் இப்போ இந்த தேர்தல் தமிழகம் பைப்போலார் பாலிடிக்ஸ் உடைச்சு தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. திமுக அண்ணா திமுக 2 பேருமே மறுபடியும் அடுத்த தேர்தல்கள் எப்பொழுது நிகழ்ந்தாலும் 5 ஆண்டுகளால் அதற்கு முன்போ பின்போ நிகழ்ந்தாலும் தனியாக யாருக்கும் அந்த மேஜிக் மார்க் 118 வரப்போகிறது கிடையாது. ஒரு முக்கோண அரசியலுக்கு நாம் போய்விட்டோம். அண்ணா திமுகவும் இருக்கும், திமுகவும் இருக்கும், விஜய் தலைமையிலான கட்சியும் இருக்கும், ஏதாவது ரூபத்திலாவது அது இருக்கும். தனியாக ஒருவருக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைப்பது என்பது அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு இங்கு சாத்தியம் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். இதில் புதியதாக ஒருவரை அவர்கள் இறக்குகிறார்கள். ஓரளவு ஒரு வாக்குகளை கூட வாங்கலாம். இன்னொன்று விஷயம் நான் பார்ப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓபிசி கன்சாலிடேஷனுக்கான முயற்சியாக கூட பாஜக இதை முயற்சிக்கலாம். அவருடைய ஆசீர்வாதம் அதற்கு கூட இருக்கலாம். ஏனெனில் தமிழகம் உங்களுக்கு இன்றைக்கு சந்தித்து கொண்டிருப்பது ஒரு
பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 பேர் வந்து உங்களுக்கு அமைச்சரவையில் இருக்கிறார்கள். ஒரு மைனாரிட்டி கன்சால்டேஷன் நடந்திருக்கு. எந்த மாநிலத்தில்னா அடிப்படையில் ஒரு ஓபிசி பாலிடிக்ஸை பெரிய அளவில் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அரசியலை பெரிய அளவில் எடுத்த ஒரு மாநிலத்தில் இன்றைக்கு வேறொரு திசையில் மாநில அரசியல் பயணிக்கிறது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் உங்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டமாக பார்க்கும் பொழுது, ஏனெனில் அவர்கள் RSS பாஜக எப்பயுமே வந்து லாங் கேமில் தான் அவங்க ஸ்பெஷல். அதில் திரு மணி, ஒரு சிக்கல் திமுக மீது வைத்த விமர்சனம் என்ன? பட்டியலினத்து மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் அவங்க வைக்கிற விமர்சனமே திமுகவும் அதிமுகவும் ஓபிசி பார்ட்டிங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அது விவாதத்திற்குரியது. அப்ப அவங்க இருக்கிற போது இவர் வந்து அதிலிருந்து எப்படி ஓட் ஷேர் எடுப்பார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அறிந்த முகங்கள், செல்வாக்கு இழந்து போன முகங்கள். இனிமேல் ஆன்டி கவர்மெண்ட் பேசுறது கூட வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பேசுறத விட புதுசாக ஒருத்தர் வந்து பேசினா அதற்கு செல்வாக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். முயற்சி தானே பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை அந்த கோணத்திலும் பார்க்க வேண்டும் சொல்கிறேன். நாளைக்கே போய் அவரை செஞ்சிட போகிறான்னு அப்படி நான் சொல்லுவாங்க. நீங்கள் RSS பிஜேபியை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாங் கேம். உங்களுக்கு வந்து நீண்ட தொலைநோக்கு பார்வையில் காய்களை நகர்த்தக்கூடியவர்கள் தான். உங்களுக்கு வந்து ஸ்பிரிண்ட் ஓடுறதுக்கும் மேரத்தான் ஓடுறதுக்குமான வித்தியாசம். அவங்க மேரத்தானில் தான் அவங்க ஸ்பெஷலிஸ்ட். அடுத்த 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு தான் திட்டமிடுகிறார்கள். தமிழ்நாடு ஒரே மாநிலம் அவங்களுக்கு சவாலாக இருக்குது. இன்றைக்கு 21 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறார்கள். 7 மாநிலங்கள் தான் எதிர்க்கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. 75% மக்களை மாநில அளவில் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. கலைஞர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அவர்கள் ஓரளவு காலூன்ற நினைத்தார்கள். அண்ணாமலை அவர்கள் வந்ததும் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி ஆரம்பித்ததும் ஒரே காலகட்டம் தான். பட் அந்த 4 ஆண்டுகளில் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. இப்போ அடுத்த கட்டத்துக்கு தமிழக அரசில் யாருமே நினைத்து பார்க்காத ஒரு கட்டத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறது. ஆகவே பழைய அந்த நிலைமைக்கு போக போகிறது கிடையாது. இது அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. அந்த முயற்சியின் ஒரு தொடக்கம் தானே. இதை பார்க்க எப்படி அண்ணாமலையை பொசிஷன் பண்ணுவாங்க? இந்துத்துவம் அப்படின்றது பாஜகவினுடைய உயிர்ப்பாக இருக்கிறது. அவங்க அதிலிருந்து டைலூட் பண்ணிக்க போறாங்களா என்ன? இல்ல ஜெயிச்சா போதும், மாநிலத்தை கைப்பற்றினா போதும் நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு தான் போவாங்க. நாளைக்கு போய் அவர் பெரியார் சிலைக்கு மாலை போடுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்குன்னா நாளைக்கு இல்லை, வரும் நாட்கள்ல அதுவும் பாஜக அதுவும் நடக்கும். அதுவும் நடக்கும். ஆகவே இதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது அண்ணாமலையின் கணக்கு என்று பார்க்க வேண்டாம், இது பாஜகவின் கணக்கு. திருநாவுக்கரசு, நீங்க திரு அண்ணாமலை அவர்களோடு கொஞ்சம் நெருக்கமா உரையாடுற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உண்மையில் அவரோட கணக்கு என்ன? பாஜக தான் பின்னாடி இருந்து இயக்குறாங்க. அந்த கருத்துக்களை நான் முரண்படுகிறேன். அண்ணன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் நான் மதிக்கிறேன். கிட்டத்தட்ட நான் அவர் நெருங்கிய நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர். அதனால வந்து கிட்டத்தட்ட 18 மாதங்களாக அவர் சொன்ன கருத்துக்கள் உண்மை. மனக்கசப்போடு தான் இருந்தார். பல சங்கடங்களை என்ன மனக்கசப்பு, கட்சிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ப்ராப்ளத்துக்குள்ள ரொம்ப மனசங்கடத்தில் இருந்தார். அது இல்லாமல் அவருக்கான முக்கியத்துவம் ஸ்பேஸ் வந்து கொடுக்கப்படலை. அவருடைய புகைப்படங்கள் கூட போடப்படலை. ஸோ அந்த அளவுக்கு அந்த கட்சிக்குள்ள வெறுப்புகள் வந்து காணப்பட்டது. அதை கடந்து வந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் ஒரு முடிவு பண்ணக்கூடிய நிலைமையில் வந்து இருந்தார். பட் அந்த கூட்டணிகள் இந்த டிசம்பர் மாதம் தலைவரோட பேச காரணத்திற்காக தான் அந்த கூட்டணி கணக்குகளுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டு முன்னெடுத்தான்னு பார்க்கப்படுறேன். அப்படி பார்க்கிற போது இந்துத்துவா RSS என்ற தமிழக அரசில் நன்கு புரிஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஏதோ பண்ண நோக்கத்திற்காக தான் அவர் இருப்பதாக நான் பார்க்கப்படுறேன். ஏன்னா என்னிடம் பேசியதும் நான் கலந்து உரையாட போகிற போது வடசாரித்தனத்தோடு இருப்பதாக நான் பார்க்கப்படலை. திரைமறைக்கு போய் எனக்கு தெரியாது. நான் நேரடியாக பேசிய வரை நான் பார்க்க அவர் தன்னை பொசிஷன் பண்றது வந்து பாஜகவோட அசோசியேட்லாம் பண்ணிக்க இல்ல பாஜக ஆட்களையும் அவர் குறிப்பா விரும்பல. அதுதான் உண்மை. பாஜக கூட பாருங்க, அவருடைய ஃபாலோவர்ஸ் அவர் போடப்பட்ட ஆட்கள் தான் வந்திருக்காங்க. வஸ்தராஜ் ஆகட்டும், விஷ்ணு பிரசாத் ஆகட்டும், உத்தமராஜ் ஆகட்டும், இப்படி நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃபாலோவர்ஸ் தான். பாஜகவுடைய RSS இந்துத்துவா கொண்ட ஆட்கள் அவர் பின்னாடி போல. இப்ப கருணாரை கூட எடுத்துங்க, அவர் இந்துத்துவ RSS. நீங்க சொல்றது முக்கியமான அப்சர்வேஷன். RSS மீது பிடிமானம் இருக்கிறவர்கள் அதே கட்சி தொடர்றாங்க இங்க நகரல. சோ வசந்தராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு அண்ணா ரிசல்ட் கொடுத்திருக்காரு, உத்தரமஜா கொடுத்திருக்காங்க, வசந்தபாத் கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாஜகவுடைய ஆட்கள் அல்ல. அண்ணாமலை முகத்துக்குள்ள உள்ள பொறுப்பில் வந்தவங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் ராஜினாமா செய்யப்பட்டு இன்னைக்கு அவர் பின்னாடி போகப்பட்டிருக்காங்க. ஒழிய பாஜக ஆட்களை நம்பி அவர் அல்ல. ஆனா திரு மணி அவர்கள் சொல்றது, டெல்லிக்கு போனது, அவங்களோட பேசினது, திரும்ப வந்தது, அண்ணாமலை முதல்ல அவர் கொடுத்த பேட்டியை மோடியின் மூலமா தான் அவர் உள்ளுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே அறியப்படுறார். எனக்கு மோடியை பிடிக்கும்னு சொல்லி தான் வரக்கூடியவர். அப்ப அவரு பாஜகவினுடைய நீட்சியா இருக்க போறாரு. அவருடைய இன்னைக்கு பேட்டியில் கூட பார்த்திருப்பீங்க, பாஜகவை எதிர்க்கிற நேரத்தில் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்ற மதசார்பற்ற அரசியல் முன்வைப்போம். நான் முதலாக பொறுப்பேற்ற போது தமிழகத்தில் நல்ல கண்ணை தான் சந்திக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ல பதிவு செய்யப்பட்டது. மதசார்பற்ற தான். அதுல இந்த எனக்கு நினைவு, அண்ணாமலை அவர்கள் இந்த மதசார்பற்றன்னு பேசுறதே தவறான சொல்லுன்னு பேசினாரு. அது என்னங்க மதசார்பற்றன்னு பேசினவர் திடீர்னு வார்த்தைகளை மாத்தினா அது எப்படி? தமிழகத்தின் வலதுசாரி அரசியல் ஒர்க் அவுட் ஆகாது.
சோ இந்துத்துவ இங்க தமிழ்நாட்டை பொறுத்த இந்துத்துவ மையம் கொண்ட அரசியல் ஆகாது, இடதுசாரி தான் வந்து வெற்றி பெறக்கூடியதா இருப்ப புரிந்த காரணத்தினால சோ தேசிய அரசியல், இன அரசியல், இந்துத்துவ அரசியல் இங்க எடுபடாது. ஒரு கணக்கு நான் சொல்றேன், இப்ப நீங்க தேர்தல் வியூகத்துல இருந்தீங்க, அவரோடு நெருங்கி இருக்கிறீங்க. நம்ம வாக்கரசியல்னு பார்த்தா கூட இப்போ இடதுசாரி அரசியல், திராவிட சித்தாந்த அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல்னு பேசுறதுக்கு ஏற்கனவே பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இன்னும் மணி அவர்கள் சொன்ன மாதிரி புது பிளேயரும் வந்தாச்சு. அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னா ஃபிக்ஸ் பண்ண பிறகு இவருக்கு ஒரு ஸ்பேஸ்னா அது இந்துத்துவம் இருக்கும், வைப்ரண்டா பேச. வேற என்ன ஸ்பேஸ் அவருக்கு இல்ல? இருக்கு? அது தவறு. பொதுவா தமிழகம் முழுக்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா காமனா வந்து திமுக அதிமுக பிடிக்கும் நிறைய பேர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் ஆர்வமா சேர்றாங்க. சோ நிறைய இடத்துல தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கூட இந்த நெம்பர் சேர்ப்பதுல பாக்குற போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்வமா சேரப்படுறாங்க. வாய்ப்புகள் கிடைக்கிற இந்த கட்சியில வாய்ப்பு கிடைக்கல, இவர் கட்சியில போனா வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா வந்து ராமநாதபுரத்துல திமுகவில் இளஞ்சென்னையில் இருக்கிற முத்துக்குமார் ஒரு நபர், அவர் என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய கிளாஸ்ல படிச்சவர். அவர் என்னிடம் இன்னைக்கு எனக்கு அந்த இடத்துல முகவரி கிடைக்காது எனக்கு, அதனால வந்து அண்ணாமலை கட்சி. சார் பாயிண்ட் என்னன்னா, இது மாதிரி நிறைய கட்சிகள்ல இருப்பாங்க. சரிப்பா, ஒரு புது கட்சியா ஒரு கொடியை கட்டிட்டு கார்ல போகலாம், ஒரு பொறுப்பு வாங்கலாம்ன்றவங்கள விட்டுருங்க, அது ரொம்ப சின்ன நம்பர். நான் சொல்றது வாக்கு வங்கி அரசியல். வாக்கு வங்கி அவருக்கான ஒரு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 67 லட்சம் ஓட்டுகள் இருப்பதாக நான் பார்க்கப்படுறேன். 67 லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட இருக்குது. அது வந்து அதாவது இந்த பாஜக விட்டு வெளியில் வந்தார்னா கிறிஸ்துவ இஸ்லாம் கூட வரவேற்பு வாய்ப்பு இருக்கிற ஒழிய இது வந்து நாளடைவில் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்தா புரியும். இவர் கொள்கைகள், கோட்பாடுகள், ஒரு செயல்பாடுகளை பொறுத்தா. மைக்கேல் பெட்டியை மறந்துடுவாங்களா? இல்ல, அதாவது எப்படி இல்ல, நான் கணக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எல்லாருக்கும் ஒரு கணக்கு, ஒரு பாதை இருக்கு, பாதைகளை மாத்தலாம். இப்ப திரு மணி அவர்கள் சொன்ன ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அது அண்ணாமலை அவர்களை தொடர்ந்துகிட்டே தானே இருக்கும். அண்ணாமலை சொல்லலாம் அப்படி இல்லைன்னு, ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அது உண்மை, அது கூற்று உண்மை. அதை இனி வரும் காலத்தில் அரசியல அவர் வந்து நிலைநாட்டணும். பாஜகவே விமர்சிப்பாரா? கட்டாய விமர்சனம் பண்ணா மட்டும் தான் இங்க அரசியல் பண்ண முடியல, பண்ண முடியாது. தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்கு. ஒரு இடம் இல்ல பாஜகவை விமர்சிக்க வச்சதே பாஜக தான் சொன்னா என்ன பண்ணுவாரு? இல்ல, இது எல்லாமே அவங்களோட விளையாட்டு தாங்கன்னு சொன்னா இல்ல, அது பாஜக வந்ததுனால நீட்சியாக பேசப்படும், அது மறுக்கப்பட முடியாது. ஆனால் அதை அவர் முறியடித்தால் மட்டும்தான் அரசியல் நிக்க முடியும். இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இப்போ திருநாவுக்கரசு சொல்றது, அண்ணாமலை பேட்டியிலையுமே சொல்றாரு, அங்கு பெரியார்ன்ற வார்த்தையை அவரு, அதற்கு முன்பு வேற ஒரு தன்மை இருந்தது, அவர் இல்லைங்க நான் பெரியார்னு சொல்றேன். அவருக்கு ஓரளவுக்கு ஒன்று புரிந்தது, இங்கு வந்து வேற ஒரு அரசியலை விளையாண்டாதான் முடியும் அப்படின்னு. சோ பாணியை மாத்தி பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரா திரும்ப? மொழி மாறும், ஆனா உள்ளடக்கம் ஒன்றுதான். அதுதான் நோக்கம் ஒன்றுதான். மொழி மாறும், உள்ளடக்கம் ஒன்றுதான். நீங்கள் நம்பினீர்கள் என்றால் நீங்கள் ஏமாறுவீர்கள். அதாவது அவர் தலைவரானவன நல்ல கண்ணுவை பார்த்தது அடையாளம் அல்ல. அவர் எடுத்த முதல் விஷயம் மைக்கேல் பட்டி, அந்த குழந்தை 15 வயது குழந்தை லாவண்யா, அந்த குழந்தை இறந்தது மதமாற்றம் என்று அவர் திரும்ப திரும்ப சொன்னார். அவர் கட்சியுடைய சிறுபான்மை பிரிவு தலைவர், அந்த பகுதியை சார்ந்தவர் அப்படி இல்லை என்று தேசிய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார். சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. 4 ஆண்டுகள் கழித்து அங்கு மதமாற்றம் நடைபெறவில்லை என்று மோடி அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐயே விரிவாக ஒரு அறிக்கையை கொடுத்தது. ஒரு வெளிப்படையாக அதற்கான வருத்தம் தெரிவித்தாரா? மன்னிப்பு கூட வேண்டாம், வருத்தம் தெரிவித்தாரா? எந்த அரசியல் அவர் கையில் எடுத்தார்? நல்ல கண்ணு அவர்களை பார்த்தது அடையாளம் அல்ல, மைக்கேல் பட்டி இஷ்யூ கையில் எடுத்தது தான் அடையாளம். இன்றைக்கு 3-4 நாட்கள் டெல்லியில் முகாமிட்டு அவர் அவங்க கட்சி தலைவர்களை பார்க்கிறார், அமித்ஷாவை பார்க்கிறார், பிரதமரை பார்க்கிறார். இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அவர் வராருங்க. கேட்டால் அது தமிழர் மரபுன்றார். இஷ்யூல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க நீங்க? அதுதானே முக்கியம் உங்களுக்கு. மணி அவர்கள் சொன்னது தமிழ்நாடு மரபு, தமிழக மரபுன்னா அவர் வந்து திரு பழனிசாமி அவர்களை எப்படி கையாண்டாரு, அங்க முரண் இருக்கிற மோடி அவர்களை, அமித்ஷா அவர்களை எப்படி கையாண்டாருன்ற தன்மை இருக்கு. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சி பிடிக்கலன்னா ரிசிக்னேஷன் அனுப்பிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். ஆனா இவர் அங்க போய் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி பேசி எல்லாம் முடிஞ்சு அந்த இடம் தான். அப்ப உள்ளடக்கம் ஒண்ணுதானா? அப்ப அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய இன்னொரு முகமா அது இல்லை. அது அண்ணன் வந்து சொல்ற கருத்துல முரண்படுறேன். முழுக்க அவர் வந்து எல்லாரும் சொல்லிட்டு சாஃப்டான ஒரு இதை ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து போராட்டம் அவங்களுக்கு எதிர்பாராக இல்லாம சுமத்த சொல்லிட்டு விடைபெறலாம் நோக்கத்திற்காக தான் அவர் போய் எல்லாரும். எந்த இடம் அவரோட கணக்குன்றது ஏன் வந்து உள்ளாட்சி வேண்டான்றாரு, நாடாளுமன்ற தேர்தல் இல்லைன்னா 31 தான் ஒரு டார்கெட். அது எந்த மாற்றம் இல்ல. அதுக்கான என்ன கட்டமைப்பு வேணும்? இப்போ எனக்கு தெரிஞ்சு சரியாக இருக்குன்னா செப்டம்பர் மாதம் கட்சி தொடங்குவார். அது எந்த மாற்றம் இல்ல. அதை நோக்கி மண்டல, மாவட்ட, மாநில நிர்வாகிகளை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு தொடக்க நடத்துவார். ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். அவர் மணி அவர்கள் சொன்ன ரொம்ப ஆழமான பார்வை, உள்ளடக்கம் ஒன்றாத்தான் இருக்க போகுது அப்படின்னு. இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ இந்த வருடமும் வருதுன்னு வைங்களேன், எல்லாரும் ஒரு நிலைப்பாடு எடுத்துருவாங்க. தாவேக்கா நிலைப்பாடே இல்லாம இருக்கு. அண்ணாமலை என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? கட்டாயம் அந்த சூழ்நிலை கேட்டபோல் இன்றைக்கு சூழ்நிலை கேட்டபோல் நடவடிக்கை எடுப்பார். என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதுதானே அங்க எடுத்துட்டாருன்னா பிடிச்சிடலாம். மணி அவர்கள் சொன்ன இடத்துக்கு நம்ம நகர்ந்துடலாமா? அங்க என்ன எடுப்பாரு? எதிர்ப்பாரா, ஆதரிப்பாரா? அப்போ ஆதரிச்சுட்டாருன்னா அவர் இந்துத்துவம் தான்.
அப்படி வந்துடாதா? அது அந்த கருத்து என்பது அப்ப நடப்பதுதான் சொல்ல முடியும். அவரு பொறுத்து பார்க்க முடியும். நம்ம கற்பனையில பேசக்கூடாது. அந்த நொடியில் அவர் என்ன இல்ல, அப்ப அவரோட கணக்குன்றது எப்படி 31ன்றது வந்து தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு யோசிக்கிறார். ஆமா, அந்த மாதிரி தான் யோசிக்க செயல்பாடை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. இந்த இருபெரும் கட்சிகள் குறித்து என்ன நினைக்கிறாங்க? திமுக உடைய ஓட்டுகள், கோர் ஓட்டுகள் பொதுவா வந்து சரித்து வருது தொடர். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக வந்து கலைஞர், அதுக்கடுத்து ஸ்டாலின் ஐயா அவர்கள், அதுக்கடுத்து உதய ஸ்டாலின் இருக்காரு. பட் என்னன்னா கட்சியினுடைய கட்டமைப்புகள் வந்து மட்டும் தான் நம்பி இருக்கு. ஆனா இங்க வந்து புது ஓட்டர்ஸ் அதிகமா வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 41% இளைஞர்கள் வந்துட்டாங்க. இப்போ ஜென்சி ஓட்ஸ், இன்ஸ்டாகிராம் இப்படி வந்து அரசியல் புரிதல் வந்து இப்ப இளைஞர்களுக்கு வந்துருச்சு. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து அவங்க பாட்டு போவாங்க, பிடிச்சவங்க ஓட்டு போட்டு வந்துருவாங்க, நோட்டா போடுவாங்க, இந்த மாதிரி. இப்ப என்னன்னா இப்போ இந்த விஜய் வந்த பிறகு சற்று புரிதல் வந்திருக்கிறது, அரசியலை பற்றி ஈடுபாடு வந்திருக்கிறது. சோ அதனால இந்த ஓட்டுகளை கவரனா இன்ஸ்டாகிராம் தான் பேசணும், சோ ஃபேஸ்புக்ல தான் பேசணும். அந்த சொல்லலாம் இல்ல. அண்ணாமலை எத்தனையோ பத்திரிகைகளை சந்திப்பார், அண்ணா சொன்ன கருத்துல உடன்படுறேன் சொல்ல. பட் இப்ப காலம் மாறி போச்சு சார். இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் காலம் இருக்கிற போது அதுல தான் வந்து தன் வீடியோக்களை பதிவுடைய சூழ்நிலைக்கு அரசியல் தள்ளப்பட்டிருக்கலாம். அதுல எல்லா தலைவர்களும் அடங்கும். இப்போ ஜீவா, ஒரு முக்கியமான இடம் விஜய் அவர்களினுடைய வருகைன்றது பலருக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நீங்க பெரிய கட்டமைப்பு இருக்கணும், பூத்து ஏஜென்ட் இருக்கணும், பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, கொள்கைன்ற விஷயத்தை சொல்றீங்க அப்படின்னு அந்த இடத்தை நோக்கி நகர்றாரான்ற ஒன்று. மணி அவர்கள் சொன்ன மாதிரி திமுக அதிமுக விமர்சனத்தை விட தான் கூர்மையான விமர்சனத்தை முன் வச்சா விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு பொசிஷன் பண்ண முடியும்னு நம்புறாரா? அப்படி நடக்குமா? எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது இளைஞர்களை குறிவைக்கிறது தான். இந்திய அளவில் மோடிக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு, தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு, அண்ணாமலைக்கும் ரசிகர் பட்டாளம் இருக்கு. இது மோடி அமித்ஷாக்கு ஐடியாலஜி பின்புலமும் இருக்கு. ஆனா அந்த ஐடியாலஜி பின்புலத்தை தாண்டி மோடிக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இந்தியா முழுக்க உருவாயிருச்சு. அதான் மணிசார் கூட 21 மாநிலங்கள் இப்போ மோடி அமித்ஷா கையில தான் இருக்கு. அது ஒரு ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு. மோடி வெர்சஸ் ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. ஐடியாலஜியை மீறி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் உருவாயிருச்சேன்னு அவங்க ஒரு பதட்டம் இருக்கு. இப்போ இந்த நிலையில் அண்ணாமலை விஜய் இவங்க ரெண்டுடைய பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கு. இளைஞர்கள், சமூக வலைதளங்கள், ஒரு ரசிக மனநிலை, என்ன கொள்கை அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன சித்தாந்தம் அது தேவையில்லை, அவர் இதை செய்வார், இவரால முடியும். அதுல ஒன்று, அதுல விஜய் அவர்களுக்கு நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கிரெடிட் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட கல்ட்டுன்ற இடத்துக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் கல்ட்டை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றார். நம்ம விஜய் தன்மையில் பார்க்கிற போது நீங்க எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் கேண்டிடேட்டுக்கெல்லாம் இல்லை, நான் விஜய்க்கின்ற தன்மை இருக்குல்ல, அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருக்காங்களா என்ன? இல்ல அந்த கல்ட்டுன்ற இடத்துல இருக்காங்களா? இல்ல அந்த இடத்துக்கு இப்ப அவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வந்து இப்போ வரையும் இவருக்கு பாஜகவுடைய அடித்தளத்திலிருந்து தானே வர்றாரு இவர். ஆனா பாரதிய ஜனதாவைக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பாரதிய ஜனதாவை அவர் எப்படி வளர்த்தாருன்னா பாஜகவா வளர்க்கல, அண்ணாமலை கட்சியா அவர் வளர்த்தாரு. பாஜகவினுடைய எந்த பார்ப்பன எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு இதையெல்லாம் அவர் கட்சியில் இருக்கும்போதே பெரிய லெவலில் செஞ்சதில்லை. திமுகவை சீண்டுவார், இந்த மாதிரி விஷயங்களை தொடமாட்டார். இப்போ இலகணேசன் ஈவேரான் தான் சொல்லுவார், ஹெச் ராஜா பெரியார் சிலையை உடைக்கணுங்குவார். அண்ணாமலை அப்படி சொன்னது கிடையாது. அவர் இப்போ வந்த புதிதில் பெரியார் பிறந்தநாளுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னார், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஸோ பாஜகவினுடைய பேட்டர்னில் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு புது பேட்டர்னில் ஒரு ரசிக மனநிலையில் ரொம்ப தமிழ்நாட்டினுடைய மரபுகளை சீண்டாம தான் வளர்த்தார். பாஜக பேட்டர்னுக்குள்ளேயே போல. அவர் யாரை காலி பண்ணாரு? எஸ்வி சேகர், காயத்ரி ரகுராம், ஹெச் ராஜா, இவங்க இல்லாத ஒரு பிஜேபி உருவாக்குனார். அமர் பிரசாத் ரெட்டி, கருநாகராஜன், அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனாரு. அவங்க சமுதாய மக்கள் மத்தியில் அவர் ஒரு பெரிய ஆளா வந்தார். அதுதான் எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலையா உருவாகுது. இப்ப இனி அடுத்து என்ன செய்ய போறாருன்ற இடம் இருக்குல்ல. அவரு இப்போ நமக்கு நிறைய இருக்கு. இப்போ தாவேகா விஜய் அவர்கள்னா பல இடங்கள்ல அவங்க பேசாமே இருந்தாங்க, அதை ஒரு நிலைப்பாடா சொன்னாங்க, அது அவங்களுக்கு கை கொடுத்தது. கமல் வந்தாங்க, மையம்னு சொன்னாங்க, நான் இங்கும் இல்ல அங்கும் இல்ல, ஆனா உங்களுக்கு பெருசா கை கொடுக்கல. இப்ப இவர் என்ன செய்ய போறார்? இப்ப விஜய் அவர்களாவது கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பிக்ஸ் பண்ணாங்கல்ல, இவர் யாரை பிக்ஸ் பண்ண போறார்? என்ன கணக்கு இருக்கும்? இவர் பிக்ஸ் பண்றது இவங்க இப்ப உருவாயிருக்கிற பேட்டர்ன்ங்கிறது பெருசா உங்க ஐடியாலஜி தேவையில்லைங்க. ஹீரோ நீ எந்த அளவுக்கு செய்ய போற, மிரட்டிட்டியா, உருட்டிட்டியா, நடந்து வர ஸ்டைல், இதெல்லாம் தான் உண்மையிலே நம்ம சிரிக்கிற நிலைமையில இருந்தாலும் இதுதான் உண்மை. இப்ப அண்ணாமலையா விஜயான்னு பார்த்தா ஒரு வகையில விஜயை விட அண்ணாமலை வந்து வீரியமா செயல்படக்கூடிய நபரா இருப்பார். அவர் செயல்பட்டு இருக்காரு. அவர் செய்யற தத்துவம், கொள்கைகள் நமக்கு மாறுபாடு இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து செய்யணும்னு நினைச்சாருன்னா செய்யலாம். அவர் அடிக்கடி பிரஸை சந்திக்கலாம், செய்தியாளர்கள் சந்திப்பு அவருக்கு ஒன்றும் புதிது கிடையாது. அந்த விதத்தில் அவர் செயல்படுவார். யாரு அதுக்கு ஒரு கவனம் கிடைக்கும், கண்டிப்பா கவனம் கிடைக்கும். ஏன் கேட்கலப்பா நீங்க சொல்றதுல ஜீவா, இனி வந்து களம்ன்றது வந்து விஜய் ஆதரவு விஜய் எதிர்ப்புன்னு மாறிடுச்சா? இவர் எதிர்க்கிற இடத்துக்கு அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் இப்ப நல்ல திமுக எதிர்ப்பு திமுக ஆதரவுன்னு ஒண்ணு இருக்கு.
திமுக எதிர்ப்பு ஓட்டு கணிசமா விஜய்க்கு போயிருக்கு. அது யாருக்கு போகணும்? அதிமுகவுக்கு போகணும், பாஜகவுக்கு போகும், நாம் தமிழர். இவங்க தான் திமுக எதிர்ப்பு அறுவடை செஞ்சவங்க. அவங்க 3 பேர்ட்டையும் தான் அள்ளி சுருட்டிட்டு சுனாமி மாதிரி விஜய் வாங்கியிருக்காருல திமுக எதிர்ப்பு ஓட்டு. அதே அண்ணாமலை திமுக எதிர்ப்பு ஓட்டை வீரியமா செய்யும் போது விஜயா அண்ணாமலையாங்கிறப்ப அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டு அண்ணாமலைக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. அந்த இளைஞர்கள் சரி திமுகவை பிடிக்காம விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கல்ல, எங்களுக்கு 2 திராவிட கட்சி அதையும் எடுத்துப்பா அந்த வாய்ப்பு அதிகம் இல்ல. ஆனா கோர் இந்துத்துவா ஓட்டு இவருக்கு வருமானு தெரியாது. பாஜக விட்டு விலகியதுக்கு அப்புறம் இந்துத்துவா அந்த ஐடியாலஜி பேசக்கூடிய ஓட்டு இவருக்கு வருமானு தெரியாது. அவரே இப்போ திருநாவுக்கரசு சொல்றது அவரே அது வேண்டான்னு நினைக்கிறார். இந்துத்துவா பேசுறவங்க ரொம்ப அது வேண்டான்னு நினைச்சு விஜய் பெரியார கொள்கை தலைவர் தானே சொன்ன. அதாவது அவருக்கு கொள்கை தத்துவம் எதுவும் இல்லாம தான் வாக்களிச்சிருக்காங்க. இருந்தாலுமே பெரியாரு அண்ணா தான் எனக்குன்னு சொல்லிட்டு தானே தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியுது. அது அண்ணாமலைக்கு தெரியும். திமுக அதிமுகன்ற இடத்தை ரீப்ளேஸ் பண்ணனாலும் நினைக்கிறாரா? அதுதான் ஒரு கணக்கா? ஒரு புறம் தாவேக்கா ஒரு கூட்டணியோடு இருக்கு, இவங்கள்ட்ட இருந்து ரீப்ளே அப்படி ஏதாவது யோசிக்கிறா? அப்படி ஒரு திட்டம் டெல்லிக்கு இருக்கு. இனி தமிழ்நாட்டில் ஒன்னு அண்ணாமலை இல்ல விஜய், இந்த கல்ட்டு இந்த கான்செப்டை அப்படியே யூஸ் பண்ணிட்டு நம்ம கொண்டு வருவோம். அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட் வரும். இதை நீங்க சொல்றது பாஜகவே இது விரும்புறாங்க. கண்டிப்பா விரும்புவாங்க. எங்க அண்ணாமலைங்கிறவரு இந்துத்துவா கொள்கையே வளர்க்க உருவானவர் கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபியை ஒரு பேசுபொருள் ஆக்கணும்னு தான் வந்தார். அவர் சிருங்கேரி மடத்தினுடைய ஆதரவாளர் அண்ணாமலை. அதனாலதான் சங்கரமட ஆதரவாளர்கள் எல்லாரும் இங்க காலி செஞ்சார். அவர் இங்க வந்து காலி செஞ்சதெல்லாம் ஹார்ட்கோர் இந்துத்துவா ஐடியாலஜி பேசுறவங்கள தான் அவர் காலி செஞ்சாரு. ஓகே. அது மட்டும் இல்லாம டெல்லியில மோடி வெர்சஸ் RSS ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப மோடி மாநிலங்கள்ல தனக்கான ஆளை அவர் தனியா வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இவருக்கு இப்ப ஜீவா எல்லா கணக்குகளும் போடலாம். நீங்க இப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் திமுக அணிக்கு கிடைச்சிருக்கு, 1.25 கோடி வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இன்னும் அதை மைக்ரோ அளவுல பாத்தீங்கன்னா அதிமுக எவ்வளவு வலுவாக கிராமங்கள்ல இருக்கு நமக்கு தெரியும்ல. இதை தாண்டி அவருக்கு எங்க பொசிஷனிங் எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். எதை நோக்கி அப்படி திமுக அதிமுகவை தட்டிட்டு அந்த இடத்துல இவரால பிளேஸ் ஆக முடியுமான்னு திமுக அதிமுக தனியா இருக்கட்டும், அண்ணாமலை வெர்சஸ் தனியா நடக்குது. நீங்க இந்த ப்ராசஸ் அப்படி பாருங்க. திமுக அதிமுக அப்படியே இருக்க போகுது. திமுக அதிமுகவுக்கு இந்த விஜய் அலையை தாண்டி விழுந்த வாக்குகள், அப்ப திமுக அதிமுகவினுடைய அடிமான வாக்குகள், விஜய்க்கு விழுந்த வாக்குகள் ஒரு அலை சுனாமி. அது எப்ப வேணாலும் பின்னாடி வந்துடும். கான்செப்ட் திருப்பரங்குன்றம் இஷ்யூல அவர் எப்படி பண்றாருன்னு பார்த்தாருன்னா மைனாரிட்டி ஓட்டு எந்த அளவுக்கு அப்படியே நிக்க போதா விலகி வருதான் இருக்கு. அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அலையா திமுக குடும்பத்து ஓட்டே நிறைய விழுந்திருக்கேன், பேரனுக்கு பேத்திக்கு தாத்தாக்குன்னு. அந்த வாக்குகளும் அப்படியே அடுத்த பேட்டர்ன்ல இருக்குமான்னு, அடுத்த தேர்தலில் நிக்குமான்னு தெரியாது. அண்ணாமலை திமுக எதிர்ப்பு ஓட்டு நிறைய விஜய்கிட்ட விழுந்திருக்கல, அது பிஜேபிக்கு விளைவு. அந்த ஓட்டை அவர் கண்டிப்பா பிரிக்க வாய்ப்பு இருக்கு. அங்கதான் ஆன்டி டிஎம்கே ஓட்டை தான் அவர் டார்கெட் பண்ணுவார். அதுதான் அவருடைய பேஸ். சுவாமிநாதன் என்ன கணக்கோடு இவர் ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்றது திரு மணி அவர்கள் சொன்னது அது அண்ணாமலை அவர்களோட கணக்கு அல்ல, பாஜகவோட கணக்கு அப்படின்னு. அதற்கு பின்னணியில் ஆழமான பொருள்கள் இருக்கு. கிரவுண்டை விஜய் அண்ணாமலை அவங்க அப்படின்னு மாற்றுவதன் மூலமாக திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குற ஒரு வாய்ப்பா அதை பிஜேபியை விரும்புதான்ற ஒண்ணு. அண்ணாமலை அவர்களே வந்திருக்காருல்ல, இப்ப கிரவுண்டுக்கு வந்திருக்காங்கன்னா ரஜினி அவர்கள் வரல, அவங்களுக்கு பல்வேறு காரணம். இப்ப விஜயின் வெற்றி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கா, நம்ம வரலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்களா? ஆமா சார், நிச்சயமா விஜய் அவர்களுடைய வெற்றிங்கிறது கிட்டத்தட்ட ஜீவானந்த் சொன்ன மாதிரி பெரிய கொள்கை கோட்பாடு இதையெல்லாம் கடந்து ஒரு பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் தன்னெழுச்சியா ஒரு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்போ அந்த இடம் தான் அண்ணாமலை மூலமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள், அது இன்றைக்கு நேரத்தில் 2014 பாஜகவோட மிக முக்கியமான செயல் திட்டங்களில் ஒன்றாக இருக்குது. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் இப்போ நேரடியாக பாஜக ஆசையோடு தான் இதை தொடங்குறாரா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட பார்வை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 15-16 மாதங்களாக பாஜகவோட பல இடங்களில் முரண்பட்டார். கிட்டத்தட்ட அவர் குறிவைத்த இடம் என்பது முதல்ல பாஜகவோட மாநில தலைவர் பதவி தான் மீண்டும் தனக்கு வரணுங்கிறதுக்காக தான் காய் நகர்த்தி பார்த்தார். நீங்கள் ரொம்ப சரியாக நம்ம பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொந்த தொகுதிக்குள்ள அண்ணாமலை நற்பணி மன்றம் உதயமாகுது. இன்னொரு ஒரு ஊரில் உதயமாகுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களோட சொந்த ஊர். அவர் தெருவுக்குள்ளேயே நயினார் நாகேந்திரன் அவர்களோட சொந்த தெருவில் அண்ணாமலை நற்பணி மன்றம்னு உருவாகுது. இது எல்லாமே தலைமையோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு தான் தொடர்ந்து சில முன்னெடுப்புகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசி வரை தலைமை அதை பொருட்படுத்துறாங்க. பொதுவாக பாஜகவை பொறுத்தவரை RSS கொள்கை சித்தாந்தம் என்னன்னா, காத்திருக்கணும், பதவி தன்னால் தேடி வரும். நீங்கள் பதவியில் திடீர்னு வந்தார், ஒரு பெரிய அளவில் தமிழக பாஜகவுக்கு ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கினார், கிட்டத்தட்ட 11% எண்ணிக்கை அடைய வைத்தார். அதே நேரத்தில் பாஜக தலைமை ஏதோ ஒரு அதிருப்தியும் அடைந்து தான் கிட்டத்தட்ட அந்த பதவி மாற்றப்படுது. ஏன்னா அதற்கு முன்பு மாற்றப்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பொறுப்பில் இருந்தார், எல்முருகன் இருந்தாங்க, அப்புறம் நயினார் நாகேந்திரன் இப்போ இருக்கார். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பாஜக தலைமையிடம் கடைசி 3 நாட்களில் எனக்கு தெரிந்தவரை கிட்டத்தட்ட பல முயற்சிகள் எடுத்து பார்த்திருப்பார், எதுவும் நடக்காது. அப்போ தீவிரமாக அவர்களை எதிர்த்து விட்டு வெளியேறாமல்
ஒரு மென்மையான தன்மையோடு வெளியேறுது. அது எப்படி மென்மையான தன்மையோடு வெளியேற முடியும்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற ராதவர்ஜன் அவர்கள் விசிகா விட்டு வெளியேறி விஜய் கட்சியில் இணைந்தார். இணைந்தோடனே நேர திருமாவளவன் அவர்களை சந்தித்தே போய் நான் இணைந்ததற்கு ஆசி வாங்க வந்தேன். திருமாவளவன் அவர்களும் அதை பற்றி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னாங்க. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அதனால இது புதிதில்லை. அப்போ கிட்டத்தட்ட அந்த பாலிசியில் தான் இப்போ பாஜகவை பகைத்து கொள்ளாமல் அவர்களோட ஆசி இருக்கோ இல்லையோ பாஜக நம்ம சீண்டாமல் இருக்கணும், நம்ம போய் கீழே போய் பாஜகவை திட்டுறதுனா கூட திட்டிக்கலாங்கிற மனநிலை கூட அதுக்குள்ளே இருக்கலாம். அப்போ களத்திற்கு வந்து விட்டார். இப்போ அவருடைய கணக்கு ஒன்றே ஒன்று தான். கடந்த 2024 தேர்தலுக்கு முன்னாடி வரையும் சார் தொடர்ச்சியை யார் எதிர்கட்சிங்கிற கேள்வியை அண்ணாமலை எழுப்பியிருந்தார். களத்தில் சட்டமன்றத்தில் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக இருந்தாலும் கூட அண்ணாமலை தெருவுக்கு தெரு இருந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்தல. ஒரு கவனம் சுவாமிநாதன், அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய ஒரு பிரதிநிதி, மத்திய அரசினுடைய பிரதிநிதியா இருக்கிறாங்க. அவங்க ஒரு அமைச்சருக்கு நேராக குரல் எழுப்ப முடியும், அவங்க சொன்ன பிறகு இடி ரைடு வரும், அது பேசு பொருளாகும்ன்றது அந்த அண்ணாமலை அவர்களுக்கு பின்னால் மத்திய அரசினுடைய எல்லா பரிவாரங்களும் இருக்கு. இன்னைக்கு வரப்போகிற திரு அண்ணாமலை அவர்களுக்கு அப்படி இருக்கா, இல்ல கொடுத்துதான் அனுப்புறாங்களா? அதை தானே மணி அவர்கள் கேட்கலாம். இல்ல தனிச்சு அப்படி களமாட முடியுமா? அப்படி களமாடுறாருன்னா அதற்கு முன்பாக இன்னைக்கு அதிமுக அதிதீவிரமா களமாடிட்டு இருக்கிறாங்க. அறிக்கைகள்ல திமுக பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சீமான் அவர்கள் அடுத்து களத்துக்கு வர போறாங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே கியூல. ஆமா, அதுல அதுதான் அவர் அதுக்கு எடுத்த ஆயுதம் தான். போன முறையெல்லாம் அமலாக்கத்துறை, இந்த முறை இன்ஸ்டாங்கிற ஆயுதத்தை எடுக்கிறார். நான் இன்ஸ்டாகிராம்ல வந்துடுறேன், சமூக வலைதளங்கள் வழியா வர்றேன் அப்படிங்கிறது. அப்ப அது குறிப்பா ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் கிட்ட அண்ணாமலையை முதல்ல பேசு பொருள். இன்றைக்கு காலையிலே நம்ம தொலைக்காட்சியில் நீங்க பேசின ஒரு முக்கியமான இடம், கவனிக்க வேண்டிய இடம், நீங்க சொன்னீங்க எல்லாருமே இன்ஸ்டான்னு சொல்றாங்க. அந்த இன்ஸ்டாக்குள்ள இருந்தது விஜய்ன்ற ஒரு கரிஷ்மா இருக்கு. அப்ப வாலண்டியரா எல்லாருமே அதை ஸ்ப்ரெட் பண்றது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்சி கொள்கையை இன்ஸ்டாவுல தள்ளுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதானே நம்ம இன்னைக்கு எலெக்ஷன்ல பார்த்தோம். கண்டிப்பா இன்ஸ்டாவுல யார் வேணாலும் வரலாம், அது புல்லாகுமா? அந்த வசீகரம் அந்த இடத்துல அண்ணாமலை அவங்க இருக்காங்களா? ஆமா, நிச்சயமா அது பிஜேபியில இருந்த அண்ணாமலையையும் இப்ப இருக்கிற அண்ணாமலையும் நம்ம ஒப்பிட முடியாது. பட் அவங்களுக்குள்ள இன்னொரு கணக்கு இருக்கலாம், பலமுனை போட்டி. அந்த பலமுனை போட்டியில் சில தொகுதிகளில் வென்றா கூட இன்னைக்கு அமைச்சராக முடியும் அப்படிங்கிற ஒரு காலச்சூழல் மாறி இருக்குல்ல சார். கடந்த காலங்களில் இருமுனை போட்டியாக இருந்தது. திமுக அதிமுக தனிப்பெருங்கட்சிகளாக இந்த கட்சிகள் தான் வெற்றி பெறும். இவர் அலைன்ஸ்குள்ள தான் போவார். நிச்சயமா ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவார் சார். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் அமமுகவெல்லாம் கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் அவர்களோட நீண்ட கால தொடர்பில் இருக்கக்கூடியவர். அந்த அணி ஒரு பாஜக தலைவராக இல்லாத போதும் கூட ஒரு சமரசத்திற்காக இவர் தான் பேச அனுப்பலாம் பட்டது. தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களோடு பேசி கொண்டிருந்த கடந்த கால அனுபவங்கள்லாம் இவருக்கு உண்டு. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் ஒரு அலைன்ஸுக்குள்ள ரொம்ப நல்ல நெருக்கமாக. அப்போ திரு மணி அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு தாவேகா ஆட்சி அமைச்சரவை இது பார்க்கிறப்ப அது வேறொரு பேக்கிங் பேட்டர்ன் இருக்கு. அதுதான் அவங்க நுணுக்கமா சொன்னது திரு மணி அவர்கள். இவர் வேற ஒரு ஓபிசி கன்சால்டேஷன் நோக்கி அப்படி ஒரு அரசியலை நோக்கி வருவார். ஆமா சார், அதுதான் இன்னும் சொல்ல போனா பாமகவிடம் அவர் கொஞ்சம் நெருக்கமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நமக்கு ஒரு உதாரணம் இருக்கு சார். கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சொன்னார். திடீர்னு என் வீட்டுக்கு வாசல்ல ஜெய் அந்த கோஷங்கள் எல்லாம் கேட்டது, ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள்லாம் கேட்டது அப்படின்னு. அப்ப அன்புமணி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் நல்ல நெருக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அந்த நெருக்கம் அண்ணாமலையால் அவர்களால் ஏற்பட்ட ஒரு நெருக்கம். அப்ப பாமகவை உள்ளே இழுத்துக் கொண்டார் என்றால் ஒருவேளை வன்னியர் சமுதாய வாக்குகள். அதே போன்று டிடிவி தினகரன் அவர்கள் அதுக்கு அவர் உயரமா இருக்கணும்ல, அவர் நிரூபிக்காத தன்மை. திரு விஜய் அவர்களுக்கு என்ன சிக்கல் இருந்தது அப்படின்னா, நீங்க என்னங்க எங்களுக்கு துணை முதலமைச்சர் தரது, உங்களுக்கு என்னங்க வாக்கு சதவீதம் இருக்குன்னு கேட்டவர்கள் தான் இன்னைக்கு போயிருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் கூப்பிட்டா உடனே பாமக வந்துருமா, அவங்க நாங்க தான் மெயின் பிளேயர்பாங்க. அமமுக நாங்க தான் மெயின் பிளேயர்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப இவர் மைனர் பிளேயரா இருக்க போறாரா மேஜர் பிளேயரா? அந்த வேலையை தானே விஜய் அவர்கள் எளிதாக்குறாரு சார். களத்தில் இல்லாதவர்கள்ங்கிறாரு, களத்தில் இல்லாதவர்களை பற்றி பேச முடியாதுங்கிறாரு. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் ராஜினாமா செய்ய வைக்கிறதுல மிக முக்கியமான பங்களிப்பு தாவேகா செய்து என்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு புதிய கட்சியாக வருகிற பொழுது இவர் தாவேகாவையும் எதிர்க்கிறார், திமுகவையும் எதிர்க்கிறார். அப்ப அவர்கள் அந்த அணியாக எதிர்காலத்தில் ஒட்டிக்கொள்வதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுக இரண்டு எதிர்ப்புல தான் அவர் இருப்பார். ஆனா பாஜக எதிர்ப்பு என்பது இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அப்படி இருக்குன்னு ஒன்றுனா ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பார். தாவேகாவும் ஒரு சாஃப்ட் டோன் தன்மை தான் இருக்கு. இவர் வரவரு அதே சாஃப்ட் டோன்ல தான். ஆமா சார், அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு இடம், ரெண்டு கட்சிக்கு ஒரு ஒற்றுமை பார்த்தோம்னா சார், விஜய் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கும் ரொம்ப குறிப்பா சொல்றேன், ஒரே ஒரு எம்பி பதவி கிடைக்க போகுது தாவேகாவுக்கு. அதை ஒருவேளை பார்லிமெண்ட்டுக்கு போனா பாஜகவை எதிர்க்கணும் அல்லது ஆதரிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் அந்த பந்த காங்கிரஸ் பக்கம் தள்ளிடுறாங்க. இவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலே பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக நேரடியா சட்டமன்ற பொது தேர்தல் வர்றேங்கிறார். அப்ப இது ரெண்டு பேருக்குமே அது அந்த வகையில வளர்க்கணும் இல்லையா? கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பணி தானே நாடாளுமன்றத்தில் இல்ல,
நாங்க இலக்கே இயக்கமா 31 தானே. ஆரம்பிக்கிறோம். 31 தான் இலக்கு. பாஜக எதிர்ப்பு பேசணும்ல ஆமா, நாடாளுமன்றம். நாடாளுமன்ற தேர்தல் வந்தா பேசணும். அப்ப நீங்க பாஜகவை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா மக்கள் மக்கள் பேசலையே. அது போல வந்து கடந்து அதே pattern தான் சொல்றாரு. அந்த pattern. So, திரு மணி அவர்கள் கிட்டத்தட்ட இனி பாலிடிக்ஸ்ன்றது பாஜக எதிர்ப்புன்றது இனி தேவையில்லை, அதை பத்தி பேச வேண்டாம், நம்ம வேற ஒரு அரசியல் பேசி போயிடலான்ற ஒரு தன்மை அதை வந்துருச்சா? நோக்கி அவர்கள் நகர்த்துகிறார்கள், பாஜக நகர்த்துகிறது. இப்போ அவங்க அவர் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் உடைப்பான்றார். தவறு அது. அவர் கோர் டிஎம்கே ஓட்டையும் உடைப்பார். இது பேசிக்கலி ஓபிசி பாலிடிக்ஸ் இருக்க ஸ்டேட்டில் அண்ணாமலை மாதிரி ஒரு புது பிளேயர்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு வந்து அது அடிப்படையில் திமுக உள்ளே இருக்கக்கூடிய வாக்குகளையும், ஏன்னா இன்றைக்கு அவர்களுடைய வாக்கு வங்கியிலுமே சரிவு ஏற்பட்டிருக்கிறது. புதுசாக பிளேயர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ள. விஜயை விட வயதில் சின்னவர் இவர் அண்ணாமலை. உங்களுக்கு இன்னொரு விஷயம், அவர் பிரதமரிடம் அவருக்கு இருந்த செல்வாக்கு என்பது அசாத்தியமானது. காந்திகிராம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு விட்டு பிரதமர் மதுரை விமான நிலையம் செல்லும்போது சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த அண்ணாமலை, அப்போ பிஜேபி பிரசிடென்ட், அவர் தன்னுடைய காரில் ஏத்திட்டு போனார். பிரதமருடைய பாதுகாவலர்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அதை அனுமதிக்காது. ப்ளூ புக் ரூல்ஸ் படி இது சாத்தியமே கிடையாது. அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்தவராக இருந்தவர் இன்றைக்கு வெளியில் வருகிறார். இன்னொன்று, அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார்? அவருடைய ஆசான் ராஜகுரு யார்? BL சந்தோஷ், RSS உடைய முக்கியமான ஒரு காரியகர்த்தா அவர். அப்ப இந்த பேக்ரவுண்ட் இல்லாம அவர் எப்படி நீங்க பேச முடியும்? ஜீவா, இப்ப மணி அவர்கள் சொன்னதுல இப்ப நீங்க ஓபிசி பாலிடிக்ஸுக்கான அது இப்ப பேசப்படுது அப்படின்னா, நீங்க இப்ப இந்துத்துவம்ன்ற தன்மை வேறு, அது மதம் சார்ந்து இருக்கு, ஒரு எதிர் ஆதரவுன்ற நிலைப்பாட்டில். ஓபிசி நிலைப்பாடே நீங்க எடுக்கிறீங்கன்னா ரெண்டா தான் இருக்க முடியும். அதிதீவிரமான சாதியத்தை முன் நிறுத்தி பேசுவது என்பது வேறு, இல்லை ஓபிசியினுடைய நலன்களை பேசுவது என்பது. இடஒதுக்கீடை பேசியும் ஓபிசி பாலிடிக்ஸ் பண்ணலாம், முழுசா சாதியை பேசியும் ஓபிசி பாலிடிக்ஸ் பண்ண போகலாம். இவ்வளவு இருக்கு இந்துத்துவம். இவர் எப்படி இந்த காய்களை நகர்த்துவாரு? தமிழ் மண் எதை அனுமதிக்க போகுது? ஓபிசி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத ஒரு நெகட்டிவ் கான்செப்டா கொண்டு போகிற நிலைக்கு பிஜேபி நகர்த்திருச்சு. ஓபிசி பாலிடிக்ஸ்ங்கிறது ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல். விபி சிங், மண்டல் கமிஷன், ஏன் இன்னைக்கு இருக்க லல்லு பிரசாத் யாதவ், ஜெயபிரகாஷ் யாதவ் எல்லோருக்குமே அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். அந்த பீகார் மண் வந்து தமிழ்நாட்டோட நெருக்கமாக இருந்தது, முரசொலி மாறன் போன்றவர்கள் அமைச்சரவையில் இருந்தது, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாஜக வந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க மண்டல் கமிஷன் கேட்டப்போ தான் அவங்க வந்து ராமர் கோவில் மசூதி இடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓபிசி பாலிடிக்ஸ் அதுக்கப்புறம் தான் வளர்ந்துச்சு. எப்படின்னா, கரெக்டாக பார்த்து உமாபாரதி, கல்யாண் சிங் கரெக்டாக பிசி லீடர்ஸாக பார்த்து கொடுத்துட்டு, இதுதான் ஓபிசி பாலிடிக்ஸ். நாங்கள் அதாவது அதிகாரத்தில் கொடுப்பது, அவங்க கேட்டது பிற்படுத்தப்பட்ட கல்வி வேலை வாய்ப்பு உரிமை, அதை முழுக்க மறுத்த பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, ஆனா இது வந்து ராமர் கோயிலை இடிச்சுட்டு அவங்கள பிசியை வந்து மதமா சாதியா அணி திரட்டக்கூடிய வேலையில் இங்க என்ன எதை நோக்கி நகர்வாங்க? இங்க இப்ப அண்ணாமலையுடைய ஓபிசி பாலிடிக்ஸ் கண்டிப்பா விபி சிங் பாலிடிக்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த நிலைக்கு தள்ளினது வந்து விஜய் பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அப்படி ஆமா இல்ல இப்ப விஜய் பாலிடிக்ஸ்ங்கிறது எல்லாருக்குமாக நான் இருப்பேன் அப்படின்றதா காமன் அஜெண்டா நம்ம பேசலாம். அதுல ரெண்டு முக்கியமான அம்சமும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இதுக்கு முன்பு வந்து பெரும் தலைவர்களாக இருந்தவங்க பெருங்கொண்ட சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு விஜய் அவர்களும் வந்திருக்கிறாங்க. இப்ப பெருங்கொண்ட சமூகத்தில் இருந்து, பெரிய எண்ணிக்கையில் இருக்கிற சமூகத்தில் இருந்து வரவங்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கலே அந்த பேகேஜ் அவங்க அதை விட்டுட்டு வரணும். நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை அப்படி வர முடியுமான்ற கேள்வியும் இருக்கு. திருநாவுக்கரசு இப்போ இவருக்கான ஸ்பேஸ் எப்படி கொண்டு போவார்னு நினைக்கிறீங்க? இப்ப அவருக்கான வாக்கு வங்கியை உருவாக்கணும், இப்ப கட்டமைப்பு இதெல்லாம் விடுங்க, 5 வருஷம் இருக்குன்னு, அவருக்கான ஸ்பேஸை எங்கிருந்து எடுத்துக்குவார்னு நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பாக அவருக்கு ஏற்கனவே இந்துத்துவா ஓட்டுகள் அவர் இருக்கு, அதனால பிரச்சனை. இப்ப தேட வேண்டியது இடசாரி ஓட்டுகளை தான் தேடப்படணும். வருவாங்களா? வர வாய்ப்பு நிறைய இருக்கு. அதாவது இந்த பாஜக கூட்டு வெளியில வந்ததுனால வாய்ப்பு இருக்கு. இல்லைங்கன்னா என்னன்னா, பொதுவா தமிழ்நாடு நம்பி வரணும்ல, இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாண்ட் எடுத்துருக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இடசாரி சித்தாந்தம் இருந்தா மட்டும் திமுக திமுக சார்ந்த மாற்று சார்ந்த கட்சியிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய தோழர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாஜக இருந்தால் தான் அது வரதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. திமுக நிறைய பேர் அண்ணாமலை ஏத்துக்கிறாங்க, ஆனால் பாஜக ஏத்துக்காம இருந்தாங்க. சோ அதனால வந்து அதிலும் சிறு ஓட்டுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக ஓட்டுகள் நிறைய சரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக நிறைய காரைக்குடியில சோழனா ஒரு எம்எல்ஏவா அவர் பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஆதரவா இருக்காங்க. இந்த மாதிரி அதிமுக நிறைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் அமைச்சர் ஆவடியில் இருந்தார் இல்லையா, அவர் கூட வந்து அண்ணாமலையோட நெருக்கமா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நபர்கள் அதிமுக வந்து அண்ணாமலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து மாற்றத்துக்கான ஒரு கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டில், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கான ஓட்டுகளும் எப்பவுமே இருக்கு. அந்த ஓட்டுகள்லாம் அவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனி வரும் காலத்துக்கு சாதியை மையமாக இல்லாம எல்லோருக்காகவும் தலைவன் என்ற கான்செப்ட்ல எல்லா சாதியும் மையப்படுத்தி அரசியலை மேற்கொண்டா நிச்சயமா அவருக்கான ஸ்பேஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சுவாமிநாதன், அது அவ்வளவு எளிதா திரு அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல பொசிஷன் நம்ம திரும்ப மீண்டும் திமுக அதிமுக வந்து
இந்த எலெக்ஷனோட அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் முன்பு சொன்ன மாதிரி அவங்க 2.5 கோடி வாக்குகள் அங்க இருக்கு, கட்டமைப்பா இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி தானே நம்ம பேச வேண்டியிருக்கு. நிச்சயமா சார், நீங்க சொன்ன இங்கிருந்து மாதிரி அப்படி எடுக்க முடியுமா? அவ்வளவு எளிதா இருக்கும் இல்ல சார், அந்த பயணம் எளிதாக இல்லை. அதனாலதான் அவரும் 5 ஆண்டு காலம் எடுத்துக்கிறார் நான் பாக்குறேன் ஒன்று. ஆனா அப்படினாலும் அவர் ரொம்ப போராட வேண்டியிருக்கும். நீங்க தமிழ்நாட்டில் ஒரு 13-14% சிறுபான்மையினர் வாக்குகளே இருக்கு. அந்த வாக்குகளை முதல்ல ஈர்க்கிறது என்பதெல்லாம் முதல்ல ரொம்ப சவாலான ஒன்று. அந்த வாக்குகள் வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அது திருப்பரங்குன்றம் தொடங்கி பல விவகாரங்களை ஒரு களமாடுறதை பொறுத்து இருக்கு. பட் விஜய் அவர்களுக்கு அதெல்லாம் இயல்பாக நடந்ததுன்னா அவர் நாயக பிம்பமாக இருந்தார். எந்த பெருஞ்சாதியை சேர்ந்தவராகவோ அல்லது எந்த மதத்தை சார்ந்தவராகவோ அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கல. கிட்டத்தட்ட ஒரு ஹச்ராஜா போன்றவர்கள் விமர்சித்த போது மட்டும்தான் ஜோசப் விஜய் என்றே அவர் தன்னோட பெயரை குறிப்பிட்டார். ஆனாலும் களத்தில் இவர் ஜோசப் விஜய்னு ஒரு வீட்டில் கூட பேசல. அதுதான் விஜய். அந்த மாற்றம் வந்து அப்படியாக நிகழ்ந்த ஒரு மாற்றம். அந்த மாற்றம் உடனடியாக அண்ணாமலை போன்றவர்களுக்கு நடந்துறது ஒன்று. இன்னொன்று நீங்க கேட்டது மாதிரி சார், விஜய் ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே எனக்கு பின்னால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் இருக்கும்னாங்க. ஆனால் அவர்கள் இறந்தாலும் கூட பல துண்டுகள் அந்த கட்சி உடைந்த போதும் கூட 66 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஜயலை வீசுகிற பொழுதும் சரி, அந்த கட்சி 47 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. அப்ப திமுக நீங்க கேட்டது மாதிரி 1 கோடி ஓட்டுகள் மினிமமா வச்சிருக்காங்க. அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய வாக்குகள் தான் அண்ணாமலை அவர்களால் ஈர்க்க முடியுமே ஒழிய அதுல தான் விஜய் அவர்களை தான் அவர் ஃபைட் பண்ண முடியும். அங்கிருந்து தான் விஜய் அவர்களுக்காக போனவங்களை தான் திரும்ப எடுக்க முடியும். இதெல்லாம் பாரம்பரிய ஓட்டுகள். இந்த பாரம்பரிய ஓட்டுகள் வந்து யார் பொதுச் செயலாளராக இருந்தாலும் யார் தலைவராக இருந்தாலும் அந்த சின்னத்துக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கள், இரட்டை இலைக்குன்னு இருக்க வாக்கள், உதயசூரியனுக்குன்னு இருக்கிற வாக்குகள் கிட்டத்தட்ட நீங்க பாருங்க சார், இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகு 10 தோல்வி அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்த பின்பும் கூட கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு வாக்களித்திருக்காங்க. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறவர்கள் ஒட்டுமொத்தமா நிராகரிக்கலாம் 59 தொகுதியில் அந்த கட்சியும் வென்றிருக்கிறது. அப்ப விஜய் வந்து நீங்க அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களோடும் நம்ம ஒப்பிட முடியாது. அன்னைக்கு விஜய் பேசுகிற பொழுது சொல்கிறார், எம்ஜிஆர் அவர்களை விட எனக்கு கூடுதல் சதவீதம் தந்திருக்கீங்க. சதவீதம் கூடவா இருந்தாலும் தொகுதியில் தனிப்பெரும்பான்மை தரல. அப்ப இவர்கள் மாற்றம் என்று நகர்ந்தவர்களை தான் அண்ணாமலை அவர்கள் ஈர்க்க முடியும். கிரவுண்ட் வந்து பிடிபடாத தன்மைக்கு போயிருச்சா திருமணி? நம்மளால முன்புன்னா ஒரு கன்வென்ஷனல் இருக்கும், வாக்கு வங்கி கணக்கு இப்படின்னு. இப்ப அந்த தன்மை இல்லாம ஒரு மாற்றம், புதிய கட்சி அப்படி நகருதா மணி? ஓரளவு உண்மை. பட் இது வந்து திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே வந்து ஒரு பேட் நியூஸ், ஒரு கெட்ட செய்தி அண்ணாமலையோட வருகை. இவர்கள் நண்பர்கள் சொல்வது போல ஒரு ஆன்டி விஜய் ஆன்டி டிவிகே ஓட்ஸை மட்டும்தான் உடைப்பாரு, அல்லது வந்து அவங்க விஜய்க்கு போன ஓட்டை மட்டும்தான் உடைப்பாருன்னு நான் நம்பலை. அது இந்த ஸ்டாட்டிக்காகவே வந்து உங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் அப்படியே இவங்களுக்கு 1.25 கோடி அவங்களுக்கு 1.5 கோடி அது அப்படியே வரும் ஆண்டுகளில் இருக்கும்னு என்னால் அதை ஏற்றுக்க முடியல. விஜய்க்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கும் இருக்குன்னு தானே எடுத்துக்கணும். இல்லை எல்லாருக்குமே அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் இன்னைக்கு காணாமல் போயிருக்காங்களே. விஜய் செய்தது சாதாரணமான சாதனை அல்ல, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து 4-5 கட்சிகளை சேர்த்து தான் வந்து 30% வாக்குகளை வாங்கி 130 சீட்டு வாங்கினார். இவர் 35% வாக்குகளை தன்னந்தனியாக நின்று பட் 107 சீட்டு தான் வாங்க முடியுது. ஏன்னா சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்னு போகும்பொழுது வந்து அரசுக்கு எதிரான உணர்வுகள், ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக வரதான் செய்யும். ஆனால் இவங்க 2 பேரோட வாக்கு வங்கி அப்படியே இருக்கும் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா புதுசாக வர ஒரு பிளேயர் மோர் த்ரெட் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, எஸ்பெஷல் டு டிஎம்கே. இன்னைக்கு அண்ணாமலையோட இந்த முடிவு என்பது வந்து என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது. இட்ஸ் நாட் அ குட் நியூஸ். ஏன் நீங்க என்ன சொல்றீங்க? பாரம்பரிய கோர் ஓட்டை இழப்பாங்களா இல்ல திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள்? பாரம்பரிய ஓட்டே காலி ஆகுதுங்க. எப்படிங்க விஜய்க்கு போச்சு? விஜய்க்கு எப்படிங்க போச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனையோ ஆண்டுகளாக இருந்தவங்க அந்த பாரம்பரிய வாக்குகள், அதை ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு. ஆகவே ஒரு பெரிய மாற்றம் கீழே நிகழ்ந்துட்டு இருக்குது. இளைஞர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு வந்து 25 வயது 30 வயதுக்கு உள்ளவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக. நீங்க விஜய் அவர்கள் எதுவுமே பேசாத தன்மையும், சிறுபான்மை வாக்கு வங்கி நகர்ந்ததும், வட மாவட்டத்துல பட்டியலின மக்கள் வளர்ந்ததும் வேற தன்மை. அண்ணாமலை தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டதே இந்துத்துவான்னு திமுக அப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆதரவு சித்தாந்த ரீதியா இல்லாத ஒரு அங்கதான் விஜயன் அவங்க ரொம்ப கிளவரா பிஜேபி பிளே பண்றாங்க, ஆர்எஸ்எஸ் பிளே பண்றாங்க. நீங்க அவரை வந்து பிஜேபி கிட்ட இருந்து தள்ளி வச்சு அவருக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு ஆன்டி பிராமின் ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்ற மாதிரியான இப்ப காயத்ரி ரகுராமியோ அல்லது எஸ்வி சேகரையோ ஒரு ஹேண்டில் பண்ணதை வச்சு ஒரு ஆன்டி பிராமின்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஆன்டி பிராமினிசம் இருக்கான்னு தான் நீங்க பேசணும். தனிநபர்களுக்கு எதிராக அவர் பேசுறதை வச்சு ஒரு ஆன்டி பிராமின் சாம்பியன்றது தவறான பார்வை. ஓகே, அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள. இது திமுக அதிமுகவுக்கு த்ரெட்டா வந்துட்டாரா? அதுதான் உண்மையா? அதுவும் பேசல. இல்ல சார் சொன்னது ஆன்டி பிராமின்ங்கிற கான்செப்ட்லாம் வந்து அண்ணாமலைக்கு கண்டிப்பா கிடையாது. அவர் அப்படி ஒன்றும் திராவிட இயக்க கொள்கையோ சமூக நீதி சிந்தனையோ கிடையாது. நான் பிராமி, அதாவது பிஜேபியோட பேட்டர்ன் பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிற மாதிரி மற்ற ஊர்ல இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. காங்கிரஸும் அந்த பிராமின் தன்மையில் இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் எடுபடல. இளைய பெருமாள் தான் இங்கே ஜெயிக்க முடிந்தது, வெங்கட்ராமன் ஜெயிக்க முடியல. இது இந்திரா காந்தியே சொன்னது.
அந்த வடிவத்தை தான் சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிட்டு பிஜேபி தமிழ்நாட்டுல இதுதான் வடிவம்னா இதை செய், இல்லப்பா, அதை அண்ணாமலை செய்யட்டுங்கிற அந்த கான்செப்ட். அந்த இடம் தான் திரு ஜீவா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு த்ரெட்டா கொண்டு வராங்களா? அண்ணாமலை அவங்கள தான் டேமேஜ் பண்ணுவாங்க. டெல்லி விருப்பம் வந்து இனிமே அண்ணாமலை விஜய் இந்த மாதிரியான ஆட்கள் தான், இந்த இடதுசாரி திராவிடம் பெரியார் பேசுற கட்சிகள் இனி காலி. அது அதுக்கான இல்ல ஜீவா, ஒரு தேர்தல் முடிவு தான் இருக்கு. தமிழ்நாடு களத்தை நீங்க பார்க்கிறப்ப அன்னைக்கு படிப்பறிவு எழுத்தறிவு குறைவா இருந்த போது கூட பொலிட்டிசைஸ்டான ஸ்டேட். இன்னைக்கு அவ்வளவு படிச்சும் ஒண்ணு இல்லை. அது இதுவே இருக்குன்றதுக்கு சாஸ்வதமா என்ன? திரும்ப எல்லாமே பேக் டு நார்மல். புயலுக்கு முன் அமைதி, புயலுக்கு பின் அமைதி. இப்போ ஒரு புயல் அடிச்சு முடிஞ்சிருக்கு, இதே பேட்டர்ன் தொடரும் நம்ம சொல்ல முடியாது. திமுக குடும்பத்துல இருந்து 15% குறையாம போயிருக்குங்க விஜய்க்கு. அது 12%, 14% கூட இருக்கும். அது அப்படியே இப்ப எப்படி தொடரும்? பையனுக்காக பேரனுக்காக போட்டவன் மட்டும் இல்ல, சும்மா ஸ்டாலின் ஜெயிப்பாரு இருந்தாலும் விஜய்க்கு போட்டேன்னு இந்த மாதிரியே நிறைய பேர் போட்டிருக்காங்களே. இந்த வாக்குகள் திருப்பி விஜய்க்கு போகும்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அது திரும்பவும் திமுகவுக்கு போகாம திரு அண்ணாமலை அவங்களுக்கு போயிடுச்சு. அண்ணாமலைக்கு போகலாம், ஆனா நான் திருப்பி கேட்கிறேன், அண்ணாமலை அப்படி என்ன நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்? அதாவது விஜயும் வேண்டாம் திமுக வேண்டுங்கிற அளவுக்கு. ஏன்னா விஜய்க்காவது ஒரு மதச்சார்பற்ற முகம் இருந்தது, சாதி சார்பற்ற முகம் இருந்தது. அண்ணாமலை வந்து ஏற்கனவே ஒரு ஆன்டி முஸ்லிம் ஆன்டி திருநாவுக்கரசு நம்ம வெளிப்படையா உடைச்சு பேசுறேன் சார். அதாவது பிராமண ஓட்டுகள் அண்ணாமலைக்கு சேஃபா இருக்கு சார், இந்துக்கள் ஓட்டுகள் வரும் சார். இப்ப வர வேண்டியது திமுக இருந்தும் அதிமுக இருந்தும் மற்ற கட்சியிலிருந்து ஓட்டுகளை பெற்றால் 25% ஓட்டுகளை பெற்றால் போதுமானது. இப்ப திமுக அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் இந்துக்கள் இல்லையா? இந்துக்களுக்கு இதுல என்ன நம்ம வச்சிருக்கிறோம்? இந்துக்கள் அவங்க எல்லாம் யாரு? இந்துக்கள் இருக்காங்க தோழர். பட் என்னன்னா அண்ணாமலைக்கு இந்துக்கள் ஓட்டுகள் சேஃபா இருக்கு. வர வேண்டிய திமுக இடதுசாரி ஓட்டுகள் தான் வர வேண்டிய. இல்லங்க, அப்படி எந்த கம்யூனிட்டியுமே லேபிள் பண்ணி பிராமின்ஸோ அல்லது செட்டியாரோ அப்படி இல்ல, அப்படி இவங்க அப்படி சொல்லாதீங்க, அது தவறு. அது மக்களை வந்து குறைச்சு மதிப்பிடுறது. அந்த மாதிரி பேச வேண்டாம், அது தவறான பார்வை. எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, திமுகக்கு எல்லா கட்சியிலும் எல்லா ஜாதியிலும் போட்டிருக்காங்க. அந்த தன்மை இருக்கு. ஆகவே அண்ணாமலை வந்து குறிப்பிட்ட இவங்களுக்கு பிராமின் ஓட்டெல்லாம் கன்சால்டேட் எந்த அடிப்படையில் நண்பர் சொல்றாருன்னு எனக்கு புரியல. சுவாமிநாதன், இனி எப்படி கிரவுண்ட் நகரும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் வந்தாச்சு, இனி அடுத்தடுத்து எப்படி நகரும் சுருக்கமா சொல்லுங்க. இல்ல, களம் வந்து கடந்த காலங்கள் போலதான் 4 முனை போட்டி 5 முனை போட்டி என்பதாகத்தான் களம் இருக்க போது. பட் இந்த எதிர்கட்சி என்கிற அந்த இடத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் நிறைய கேள்விக்குறியாக்குவார். அதுதான் அவருடைய அடுத்த நகர்வாக இருக்கும் அப்படின்னு பார்க்க. திருமணி, எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமாம், அரசுடைய செயல்பாடுகளை பொறுத்தது. இன்னும் பட்ஜெட் இருக்குது, உங்களுக்கு கவர்னர் அட்ரஸ் இன்னும் 1 மாதம் கூட முடியல. அட்லீஸ்ட் 1 இயராவது பொறுத்த பிறகு தான் நம்ம வந்து இது எப்படி களம் எப்படி நகரும்னு சொல்ல முடியும். பட் ஒரு விஷயம், உங்களுக்கு புதிதாக ஆளுமைகள் உள்ள வர வர, கட்சிகள் வர வர, அது வந்து த மோர் பிளேயர்ஸ் ஆன் த பிளேட்னுவாங்க. அது வந்து கண்டிப்பாக திமுக அண்ணா திமுக, குறிப்பாக திமுகவுக்கு பேட் நியூஸ், பிஜேபிக்கு குட் நியூஸ். திமுகவுக்கு தான் நெருக்கடியாக இருக்கும்னு அப்படி புரிஞ்சுக்கணுமா? இல்லை, இப்போ ஏற்கனவே திமுக ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு விஜய் விவகாரத்தில். அப்போது வேறு ஒரு பேட்டர்னுக்கு உருவாயிருக்கு. இப்போ அந்த பேட்டர்னை பயன்படுத்தி அண்ணாமலையும் வர்றாரு. ஸோ அப்போ இது திமுக மேலும் பலவீனப்படுத்துமானா? ஏற்கனவே அதுலேருந்து வாக்குகள் பிரிஞ்சு போயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பிரிந்து போனதிலிருந்து பிரிக்க போதா, இல்லை திருப்பி திமுக இருந்தே வரப்போதாங்கிற ஒரு கேள்வி. என்னுடைய விஷயம், புதிதாக கட்சிகள் வர வர எல்லா கட்சியிலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், வாய்ப்பு கிடைக்காம அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், விஜய் போன்றவர்களுக்கு எந்த அடையாளமும் இல்லாமல் கிடைத்தது அண்ணாமலை போன்றவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு தலித்துகளுக்கு அதிகம் பிரதிநிதித்துவம் தருகிறாருங்கிற ஒரு தோற்றம் இருக்குல்ல, அப்போ அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் சாதி உணர்வுடையவர்கள் அண்ணாமலை பக்கம் கன்சல்டாக வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்து எப்படி மூவ் ஆகும்? அதாவது 22% ஓட்டுகள் விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஓட்டுகள் தான் இந்த தேர்தல் நடந்தது. அப்படி பார்க்கிறப்போ வருகிற காலகட்டத்திலும் இதே போல டிரான்ஸ்ஃபர் ஓட்டுகள் வந்து மாறுவது வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்களுக்கு இதே வெற்றி மறுபடியும் தேர்தல் அமையும்னா வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா முழுக்க ஜென்சி ஓட்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் சூர்ஸ்லாம் 15% ஓட்டுகள் தான். முழுக்க அதிமுக திமுக பிடிக்காதவர்கள் தான் வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. பணம் பிரதானமாக வாக்களிக்கப்படல. அப்படி பார்க்கிற போது இந்த புதிய தலைமுறை வந்திருப்பதனால, புதிய ஜெனரேஷன் உருவாடுறதுனால நிச்சயமாக இளைஞர்கள் வந்து மையம் கொண்டது அரசியலாக இருக்கும். அவர் இளைஞரை மையம் கொண்டா இருப்பதனால எல்லோருக்காகவும் நான் அப்படின்ற கான்செப்ட் போனானா அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான